4 முறை கம்யூனிஸ்ட் எம்பி. மறைந்தது சிவப்பு மல்லி. பொது உடைமை இயக்கத்தின் ஆளுமை. முடிவுக்கு வந்த அரசியல் பயணம். சோகத்தில் மூழ்கிய டெல்டா. நாகை மக்களவை தொகுதி உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்தவர் எம் செல்வராஜ். இவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிறுநீரக கோளாறு, நுரையீரல் தொற்று, இதய பிரச்சனையால் அவதியுற்று வந்தவர் மே 13ஆம் தேதி அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 67. அவரின் இழப்பிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருந்த எம் செல்வராஜ் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் முழுநேர அரசியல் களத்தில் மக்களுக்காக செங்கோடு ஏந்தி குரல் கொடுத்து வந்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள கப்பலுடையான் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் எம் செல்வராஜ். சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவரான இவர் திருவாரூர் திருவிக்க அரசு கலை கல்லூரியில் இளங்கலை படிப்பை முடித்தார். இளம் வயதிலேயே கம்யூனிச கொள்கையால் ஈர்க்கப்பட்ட செல்வராஜ் மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம் போன்ற அமைப்புகளில் தீவிரமாக செயல்பட்டு மாவட்ட மாநில பொறுப்பாளர்களில் இடம் பிடித்தார். அதிலும் சிறப்பாக பணியாற்றியவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நீடாமங்கலம் இடைக்குழு உறுப்பினர், துணை செயலாளர், செயலாளர் என்று படிப்படியாக உயர்ந்து ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர், மாநில குழு உறுப்பினர், தேசிய குழு உறுப்பினர் என பல்வேறு உயர் பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் நீண்ட காலம் செயல்பட்டார். 1989ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன் முறையாக மக்களவைக்கு சென்றவர் தொடர்ந்து 1996, 1998, 2019 ஆகிய ஆண்டுகளில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். படுகொலை செய்யப்பட்டு மறைந்த SG முருகையனின் மூத்த மகள் கமலவதனத்தை திருமணம் செய்து கொண்டதுடன் மூத்த மருமகனாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தினார். இதனிடையே 1989 காவிரி நதிநீர் பிரச்சனைகளை களைவதற்கு நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தி தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சிலை முதல் வேதாரண்யம் ராஜாஜி பூங்கா வரை சுமார் 110 கிலோமீட்டர் தூரம் நடத்திய மனித சங்கிலி போராட்டம் எம் செல்வராஜின் பெயரை என்றைக்கும் நினைவுபடுத்தும். காவேரி நடுவர் மன்றத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஒரே தமிழக MP செல்வராஜ். இப்படி டெல்டாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறிய எம் செல்வராஜை கீழ்த்தஞ்சையின் சிவப்பு மல்லி என கம்யூனிஸ்ட் கட்சியினர் மட்டுமின்றி மாற்று கட்சியினரும் அழைக்கின்றனர். எளிமையானவர், எளிய மக்களின் குரலாக ஒலித்து வந்தவர். சில ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். ஆனாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரமாக சுழன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். CPI வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து முதற்கட்ட தேர்தலில் வாக்கு செலுத்தியவர் அதன் பிறகு மீண்டும் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு மறைந்துள்ளார். அவரின் உடல் சென்னையில் இருந்து அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் கட்சி அமைப்புகள் செங்கொடியினை அரை கம்பத்திற்கு இறக்கி பறக்கவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அதுபோல தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் இருவரும் டெல்டாக்காரர்கள் என்ற வகையிலும் என் மீது மிகுந்த பாசமும் நன்மதிப்பும் கொண்டவர் எம் செல்வராஜ். அவரது மறைவு பொது உடைமை இயக்கத்துக்கும் டெல்டா மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் நாகை தொகுதி மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அவரின் இழப்பு டெல்லியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.